ஐயா பற்றி தெரியும் எனக்கு. பழகியிருக்கேன், நடிச்சிருக்கேன், அவர் கூட நடிச்சிருக்கேன். பெரிய சந்தோஷம். ஒரு பெரிய நீங்கள் நேற்று முந்தா நேரத்து கூட ரோட்டில் நின்று பார்க்கும்போது இந்த கான்வாய் போகும்போது அத்தனை கான்வாய் நடுவில் ஐயா போகும்போது பெரிய சந்தோஷத்தை பார்த்தேன். பேசியிருக்கேன், பழகுறதுனால பெரிய சந்தோஷம் எனக்கு, பெரும் மகிழ்ச்சிங்க. சிறந்த மனிதர், ரொம்ப அழகான மனிதர், ரொம்ப அழகாக பேசுவாங்க. யாருக்கும் பேசுறது வெளியே கேட்காது. ரொம்ப ஜாலியாக இருக்க ஒரு சூப்பரான ஆள் ஐயா. நான் ஒரு 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 சம்பவம் நினச்சது. நான் பைரவா படம் பண்ண சொல்ல எனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கான், தெய்வ குழந்தை ஒருத்தர் இருக்கான், கரண் தம்பின்னு பேர். தம்பி வந்து விஜய் சாரோட பெரிய ஃபேன். அவரோட பாட்டு எந்த பாட்டு வந்தாலும் வந்து அப்படியே ஆடுவான் தம்பி. நான் போய் விஜய் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி கரண் தம்பி ஒருத்தர் இருக்கான், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் தெய்வ குழந்தை, அவனை பார்க்கவும் ஆசைப்பட்றான் சார். அவ்வளோதானே, கூட்டுவாங்க, நாளைக்கு கூட்டுவாங்கன்னாரு. மறுநாள் கூட்டு போய் இன்றைக்கி சொல்ல தம்பி வந்து கண்ணாடி போட்டிருப்பான், கிரிக்கெட் ஆடுற சீன் அது. கிரிக்கெட் ஆடி தான் தம்பிட்டு சொல்ல, தம்பி நிற்கிறா பாரு, எங்கே அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி கண்ணாடி திருப்பி போட்டு பார்த்தா தெரியல அவனை தம்பி. அவர் அங்கேருந்து இப்படி பார்த்துட்டு வாங்கன்னு கூப்பிட்டார். தம்பியை கூப்பிட்டுட்டு போகும்போது அவன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸுக்குள்ளே போகிறான். ஐயாவை பார்த்துட்டான். பார்த்த உடனே பெரிய சந்தோஷம், அவனுக்கு குதிக்கிறான். அவன் அவ்வளோ பெரிய சந்தோஷம். கரனுக்கு பிடிச்ச வாழ்க்கையில் 3 விஷயம் தாங்க ஐயா. பிரியாணி ரொம்ப பிடிக்கும், விஜய் சார் ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் என்னை ஓரளவுக்கு பிடிக்கும் அப்படி நம்புகிறேன் நான். அப்போ சொல்லுவான். ஆனால் 2 பயங்கரம் பிடிக்கும். ஒன்று பிரியாணி, இன்னொன்று விஜய் சார். இந்த உலகத்தில் அவனுக்கு ரொம்ப பெருசாக பிடிச்சமான அவர் தெய்வ குழந்தை. அவன் லைனில் படித்தான். அப்புறம் விஜய் சார் பக்கத்தில் குறைச்சி பேசணும் தம்பியா. அவன் கேள்வி கேட்டே இருக்கான். அவ்வளோ கேள்வி கேட்டதுக்கும் எல்லாத்துக்கும் பொறுமையாக நின்று சிரிச்ச முகத்தோட பதில் சொன்னார். சொல்லி முடிச்சோன்னே கரண் கேட்டான், எப்போ ட்ரீட் அப்படின்னா. ட்ரீட் தானே அப்படி, என்ன வேணும் உனக்கு, பிரியாணி அப்படின்னா. சரி உங்கள் நம்பர் கொடுன்னு கேட்டான். விஜய் சார் என்ன பார்த்தாரு. நம்பர் தம்பி நான் தரேன் வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனே. அவன் அந்த நினச்சி அவன் வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷப்பட்ட காலகட்டம் இல்லை. அது சொன்னேன், ஒருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அது விஜய் சார் பண்ணார். அதுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கணும். நான் காலம் ஃபுல்லாக நன்றி சொல்ல விஜய் சார் இருக்காது. என்னென்னா எங்களை மாதிரி மக்களை வந்து பார்க்குறது வந்து இயல்பு. அந்த தெய்வ குழந்தை கேட்ட விஷயத்துக்கு உடனே பண்ணி கொடுத்தது வந்து காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது எனக்கு வாழ்க்கையில். ஏன்னா அவனை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி பார்த்துருக்கா கரணை. அதனால் அவரை மறக்கவே முடியாத வாழ்நாளில். அதுக்கப்புறம் 2வது படம் வாரிசு பண்ணும்போதும் நிறைய பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடச்சிது. நாங்கள் நிறைய பேசணும். அப்போ பேசும்போது நிறைய பகிர்ந்துக்கிட்டோம் நிறைய விஷயங்களை. அவ்வளோ ரொம்ப ஜாலியாக வருவார், கொடையை ஊற்றிட்டே வருவார். என்ன சார் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சார் தோசை தான் அப்படின்னு. அது ஏன்னா நாங்கள் வைசாக்கில் ஷூட்டு. சிறந்த மனிதர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் பார்க்க. பேசும்போது அவர் பேசின விதங்கள் எல்லாமே அவ்வளோ அழகு. புகுத்தில் இருக்காது. அப்படி மனசில் என்ன நினைக்கிறத சொல்லிடுவார், நேராக சொல்லுவார். அதிகம் பேசாத மாதிரி தெரியும், ஆனால் நல்லா பேசுவாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க, நிறைய மெனக்கடுவாங்க. ஒரு சீனுக்கு முன்னாடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, வெளியே தெரியாது. அவ்வளோ மெனக்கடல் இருக்கும். அந்த உழைப்பு தான் அது, அந்த உழைப்புக்கான ஊதியம் தான் இது. அரசியலை பற்றி பெருசாக தெரியாது எனக்கு. எந்த மாற்றம் என்பதை தாண்டி எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், அவ்வளோதான் என்னை பொறுத்தவரைக்கும். என் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல விஷயங்களும் நல்லது சார்ந்த விஷயங்களும் நடக்கணும் என்பது என்னோட பெரிய ஆசை. நான் இன்றைக்கி போஜனம் சாப்பிட்றேன் அப்படின்னு, இந்த போஜனம் எங்கேருந்து வருது, சாப்பாடு இந்த அரிசி எங்கேயோ இடத்துல வந்து விளைய வச்சு அந்த விளைச்சி வர அரிசி கடைக்கு வந்து கடையிலேருந்து யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு வந்து என் வீட்டுக்கு வந்து அதை வேக வச்சு கொடுக்குற அளவுக்கு எல்லோரும் சார்ந்து நிற்கணும். அரிசி போட்ட இடம் ஒன்று, அது கடைக்கு வந்த இடம் ஒன்று, அது பாலிஷ் பண்ணி அது கடைக்கு வந்து அது பாலிஷ் போட்ட இடம் ஒன்று, அது கடைக்கு வந்த இடம் ஒன்று, கடையில் போய் வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்த ஒரு இடம். அதுக்கு தேவையான பொருளுக்கு பாருங்களேன், சிலிண்டர் தேவைப்படுது, கேஸ் போடணும், கேஸ் வச்சுட்டு மேலே கொளுத்துறதுக்கு ஒரு தீக்குச்சி வேணும், இதெல்லாம் எல்லோரும் சார்ந்து தான் இருக்கும். இந்த எல்லா சார்ந்த மக்களும் ரொம்ப அன்பாக உண்மையாக ரொம்ப அழகாக அவங்களுக்கு தேவையான விஷயம் நடந்துட்டாலே இது போதும் இல்லை. எனக்கு தேவை போஜனம், ஒரு வேளை போஜனம் அன்றைக்கி இந்த போஜனம் கிடைக்கிது, அதுக்கு நன்றி சொல்லணும்ல, அது கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். அது மட்டும்தான் எனக்கு. இது நடந்தாலே போதும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருந்தாலே போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும். குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க எப்போதுமே. குடி என்பது ரொம்ப மோசமான விஷயம். தன்னை இயல்புலேருந்து மாற்றிடும், முதல்ல தன்னை மிருகமாக மாற்றிடும். ஒரு போதை என்பது உள்ளே வரும்போது தன் நிலை மறந்து இன்னொரு நிலைக்கு போகிறோம்ல, அது ரொம்ப மோசம். நிறைய குடும்பங்கள் வந்து நடுத்தருக்கு போய் நின்று நான் பார்த்துருக்கேன். குடி தான் ஒரு மனுஷனை கெடுத்துடும். அப்படியே அது இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம். இந்த பழக்க வழக்கங்களில் வந்து கெட்டு போகிற மக்கள் நிறைய பேர் இருக்கும். எனக்கு நிறைய மக்கள் வந்து இதில் வேலை வெட்டி போகாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கும். அதை குறைவாகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது பெரிய வாழ்க்கைக்கு சொல்லணும். இது நல்ல முயற்சி. இந்த முயற்சி திருமணையாக்கும். டக்குன்னு அரசியலுக்குள்ளே வரைய முடியாது தம்பியா, அது உள்ளுக்குள்ளே இருக்கணும். எனக்கு அரசியல் பண்ண தெரியுமா கேட்டால் தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு நிறைய அரசியல் மக்கள் பழக்கம், நிறைய மக்கள் பழக்கம் இருக்குது. அத்தனை பேரையும் பேசும்போது அவங்க எங்கிட்ட பேசும்போது வேறு மாதிரி இருக்கும், அவங்க அதுக்குள்ளே டேபிளுக்குள்ளே போக வேறு மாதிரி தெரிவாங்க. காரணம்னா அந்த இடம் அப்படி தான், அது பெரிய இடம். அந்த படத்தில் உட்காந்து ஒரு விஷயத்தை படுத்து வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ என் வீட்டை என் முன்னாடி என் மக்களை பார்க்கறது எனக்கு கஷ்டம் தம்பியா. ஒரு 4 வீடை பார்த்துக்கிறோன்னா மண்டை வலிக்கும். ஐயோ என் பிள்ளை ஸ்கூல் போகல, வண்டி வரல, என் மனைவியாக இருக்கிறது வண்டி வரல, இட்டு போகணும், கடைக்கு போகணும், இத்தனை விஷயம் போட சொல்ல நான் மூளை எப்படி இருக்க போகிறேன். இப்போ நாட்டை பார்த்துக்கணும், இவ்வளோ பெரிய விஷயம். எப்பா ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டை பக்கத்தையும் கஷ்டம் தம்பியா, 4 வீட்டை பார்க்க ரொம்ப கஷ்டம். ஒரு தெருவை பக்கத்து அதோட கஷ்டம். அப்போ இது பெரிய வேலைப்பாடு.
அது எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நல்லதே நடக்கணும் அவ்வளோதான். நிறைய பேர் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி படிச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஆக்டிங் படிக்கிறது லண்டன் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன படித்தாங்கன்னு நமக்கு தெரியாமல் நம்ம டக்குன்னு சொல்லுவோம். நீ எப்போ சினிமாக்குள்ள வந்து அப்படி உடனே கேட்டுருவோம்ல, அப்படி அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. அவங்க அவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க. இந்த மெத்தட் ஆக்டிங் சொல்லுவாங்க. அவங்களோட அறிவு அவ்வளோ பெரிய அறிவாக இருக்கும். பேசிக்க மாட்டோம். இங்கே சினிமா துறை என்பது துறை தான் அது. நான் வேலை பார்க்க சினிமாவில் வேலை பார்க்குறேன். அங்கே அந்த ஐயா வந்து ஒரு கார்பரேட்டில் வேலை பார்ப்பாரு. அந்த ஐயா வந்து ஹாஸ்பிட்டல் வேலை பார்ப்பாங்க. ஒருத்தர் டாக்டராக இருப்பாங்க. இது எல்லாம் அவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயம். இது அரசியலுக்கு வரக்கூடாது என்பது சொல்ல முடியாது. எல்லாரும் வரலாம். யாரும் எங்கே வேணால் போகலாம். இந்த உலகமே அப்படி தானே, பிரபஞ்சம் அப்படி தானே இருக்குது. இந்த உலகம் அப்படி தானே, யாரும் ஊரே யாவரும் கேள்வி தானே, அப்படி தானே இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம். இந்த காற்று எப்பா சொல்லியிருக்கேன், நான் எனக்கு சொந்தமாக நான் என் காற்று நான் கொடுத்துட்டேன் அப்படி. நீங்கள் சுவாசிக்கிற சுவாசத்தை நான் சுவாசிக்கிறேன். நான் வெளியே விட்டு மூச்சு இருக்குல்ல, இப்போ விட்றேன் இல்லை, வெளியே விட்றேன், அது எங்கேயோ ஒருத்தர் போதில்லை, இப்போ யாரோ சுவாசிக்கிறாங்களே. இந்த பூமியும் அப்படி தான். இந்த உலகம் எல்லாருக்கும் பொதுவானது. அதனால் இந்த தொழிலை நான் தான் செய்யணும், இதை நான் செய்யக்கூடாது என்பதை நான் சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் எல்லாமே ஒத்து போயிடும். ஒத்து போகிறதுக்கான முயற்சி தான் தேவை. அதுக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லுவேன். நான் எப்போதும் சொல்கிற வார்த்தை தான், உண்மையாக இருக்குது ரொம்ப கடினம். நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே அதுவே கோபுரத்தில் கொண்டு போய் குறைச்சிடும். எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான். இந்த ஆட்சி என்பது பிரிக்க வேண்டாம். அவர் இதை பண்ணிட்டாரு, நீ இதை பண்ணிட்டேன், இந்த குறைய பண்ணியிருக்கேன், அந்த குறைய பண்ணியிருக்கேன், குறைய சொல்கிறத தாண்டி குறை நடந்து போச்சு, அதுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம அடுத்தது, அதுதான் தேவை. எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல பிள்ளை, நான் ஆதங்கத்தில் இருப்பேன். அதெல்லாம் நான் கோவப்படுவேன், நிறைய கோவப்படுவேன். எனக்கு கிடைக்கல இல்லை, அவனுக்கு கிடச்சிருக்கும், அவன் சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷத்தை எந்த மறக்கவே மாட்டேன் நான். என்னோட கோவப்பட்டு தான் வெளியே தெரியும். அவனுக்கு கிடச்சிச்சு இல்லை, அவனுக்கு மட்டும் கிடச்சிല്ല, எனக்கு கிடைக்கல அப்படின்னு. அங்கே பெருந்தன்மை தான் தேவைப்படுது. பிள்ளை கிடச்சிருக்கு, பரவாயில்ல, எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடச்சிருக்கு, சந்தோஷம், அடுத்த முறை எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சி பாருங்களேன். அது ரொம்ப விட்டு கொடுத்தது. இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை தான் போதுமானது. அதனால் இங்கே குறையை தாண்டி நிறை மட்டும் யார் என்ன செஞ்சாலும், அவங்க இதை செஞ்சாங்க, அவங்க அதான் செஞ்சுட்டு போனாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், அடுத்தது நல்லது பண்ண போகிறோம் மக்களுக்கு, அவ்வளோதான். அது நல்லதாக நடக்க சொல்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மாறிடும். கண்டிப்பாக நீ எவ்வளோ அன்பு செலுத்திட்டே இருக்கியோ, என்னை பிடிக்க ஆரம்பிச்சிருப்பில்ல, நான் அன்பு செலுத்துறேன், அதெல்லாம் பிடிக்கும். இதுதான் இந்த வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை தானே வாழ போகிறோம், ஒரே ஒரு பிறப்பு தானே, நல்லது பண்ணிட்டு போவோமே, எல்லாருக்கும் நல்லது செய்வோமே, முடிஞ்சளவுக்கு நல்லது செய்வோம். கோடியாக பணம் வச்சுருந்தாலும் சாப்பிட முடியாது தம்பியா. சாப்பிட்றதுக்கு சோறு தான் வேணும். அந்த சோறு தான் அந்த கோடி ரூபா மறக்க வச்சிடும். அது பெருசாக பண்ணாது, வெறும் பணம் இருக்குன்னு காட்டிக்கலாம். அதை தாண்டி இந்த போஜனத்துக்கும் இங்கே சராசரி மக்கள் எல்லாருக்கும் எல்லாமே சேர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப அழகாகிடும். அதனால் இது ரொம்ப அழகான மாற்றமாக இருக்கும், நல்ல விஷயம் நடக்கும் என்பது நம்புகிறேன் நான். ரொம்ப அழகாயிட்டார் இப்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், முகம் அவ்வளோ கலைஞ்சமாக இருக்குது, சிரிச்ச முகத்தோடு இருக்கார். அவர் வரவேற்கிற விதமே ரொம்ப அழகாக மாறி இருக்குது. அந்த கோட் ஷூட் ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்னை ரொம்ப அழகாக கம்போஸ்டாக வச்சுருக்காரு, ரொம்ப அழகாக. நான் சினிமாவில் வந்து நிறைய கதாபாத்திரம் டைலாக் பேசுவோம், ஆப்போசிட் கேரக்டர் வந்து இப்போ வில்லன் அடிக்கணும் அப்படின்னா அந்த கோவலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரே மாதிரி இருக்கார், ரொம்ப அழகாக இருக்கார். முதல்ல சிரிச்ச முகத்தோடு வரத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது போகும்போது சிரிச்சிட்டு போகிறது வந்து ரொம்ப, அவர் எப்போதும் கை காட்டுற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்படிலாம் காட்ட மாட்டார், ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அது ரொம்ப அழகாக இருந்த பிள்ளை, ரொம்ப அழகாக இருக்கார். அந்த கோட் ஷூட்டுக்கும் அவருக்கும் அவரை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சிங்கய்யா. இங்கே சினிமா துறை சார்ந்த மக்கள் சொன்னோன்னு நான் சொன்னேன். சீனாத் ஐயா அதில் தான் இருக்காங்க, ராஜ்மோகன் ஐயா அதில் தான் இருக்காங்க. இவங்களாம் சினிமா சார்ந்த மக்கள் தான். நிறைய மக்கள், தெரிஞ்ச மக்கள் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. எனக்கு பெரிய சந்தோஷம் எல்லாரையும் பார்க்கும்போது. ஏன் நான் ஒன்றா பாஸ்கெட்பால் விளையாடின மக்கள்லாம் உள்ளே இருக்காங்க. அதில் பெரிய பெரிய இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இப்படி சொன்ன வார்த்தை ஒரே விஷயம் என்னென்னா, எல்லாரும் நாட்டுக்காக எதாவது பண்ணணும்னு சொன்னாங்க. உழைக்கணும், நான் நாட்டுக்காக அதை பண்ணணும், மக்களுக்காக அதை பண்ணணும், அது போதுமானது எனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மக்களுக்காக, மக்கள் தான் நான் ஒரு மக்கள், நானும் ஒரு மக்கள் தானே, நீங்களும் மக்கள் தானே, இங்கே இருக்க எல்லாரும் மக்கள் தானே, நீங்களும் மக்கள் தானே தம்பி. இந்த நாட்டை தமிழ்நாட்டில் தான் இருக்கும். நம்மளும் மக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அது ரொம்ப அழகாக. நான் மட்டும் தனியாக எதுவும் பண்ணவே முடியாது. நானே போய் விவசாயம் பண்ணி, நானே போய் அறுவடை பண்ணி, நானே முடியாது. இங்கே எல்லாரும் கூட்டு முயற்சி தான். இந்த கூட்டு முயற்சி ரொம்ப அழகாக வச்சுட்டாலே ரொம்ப அழகாக மாறிடும். அதாவது நம்ம நாட்டை ரொம்ப அழகாக வச்சுக்கணும் அப்படின்னா, நான் வெளியே எச்சத்து போடுறது நிறுத்தணும் தம்பியா. வெளியே கண்ட இடத்துல வந்து சுசு போடுறது நிறுத்தணும். இது இப்போ நான் போய் ஜப்பானுக்கோ இல்லைன்னா சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கு போனேன்னா நான் ரோட்டில் போய் மூச்சா போக மாட்டேன், ரோட்டில் போய் எச்சு துப்ப மாட்டேன், பார்க்க போட்டு துப்ப மாட்டேன். ஏன்னா அங்கே ஃபைன் போடுவாங்க. அந்த நாடு ரொம்ப அழகாக இருக்குது. அதே தான் என் நாடு ரொம்ப அழகாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான முயற்சியாக அதை நினைக்கிறேன். சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக மாற்றுக்கிறது எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்குது. என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் யாருக்கும் தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்தியிருந்தால் பெரிய மன்னிப்பு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இந்த நேர்காணல் மிக முக்கியமான நேர்காணலாக அமையத்துக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஐயா. மகிழ்ச்சி.